அவர் தான் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்காருங்க. புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக எல்லாரும் நாங்கள் அங்கிருந்து வந்திருக்கோம். முதல்ல உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை சார்பாக நாங்கள் எல்லாரும் வந்து ஒன்றிய கழக செயலர், நகர கழக செயலர், அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவரும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஆனால் அவர் நேற்று ஒரு பொய்யான தகவலை அங்கே கொடுத்திருக்காரு. பொதுச் செயலரோட அறிவிப்பில் எல்லாருமே இங்கே இருக்க ஒன்றிய செயலர், நகர செயலர், பேரூர் கழகம் எல்லாருமே இங்கே இருக்கோம். ஆனால் அவர் போயிட்டு நாங்கள் எல்லாரும் 40 பேர் சேர்ந்தோம், 80 பேர் சேர்ந்தோம்னு அதை கூட பொய்யா தான் தகவல் சொல்லியிருக்காரு. அவர் தான் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்காரு. இங்கே சம்பாரிச்சு இங்கே எல்லாம் பண்ணி தீய சக்தின்னு சொன்ன அந்த தீய சக்தியே வந்து தூய சக்தி ஆள்ற அந்த கவர்மெண்ட் அவரை சேர்த்திருக்கு. அவருக்கு குட்கா கேஸ் இருக்கு. இந்த போதையில்லா அரசாங்கம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க குட்கா கேஸ்ல உள்ளவரை எப்படி சேர்த்தாங்கன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. இவர் போய் இங்க இந்த கட்சி அழிச்ச மாதிரி தான் அங்கேயும் அதை அழிக்க போறாரு. 1000 பேர் நீங்க பாலிமர் நியூஸ்லயே நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்தது வந்து பாலிமர் நியூஸ்ல போடுறதுலாம் பார்த்திருக்கேன். 2000 பேர் இருந்தாங்கன்னா பேசையில வந்து 2000 பேர் இருக்கையில 1000 பேர் வெளியாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது நீங்க உங்க பத்திரிகை ஊடகத்துக்கே தெரியும். எங்க இதுல இருந்து 150 பேர் போயிருக்காங்க. விராலிமலை தொகுதியில இருந்து மொத்தமா 6 தொகுதியில இருந்து 500 பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் போய் அவர் ஒத்தையமா பொதுச்செயலாக்க முடியும். பொதுச்செயலாக்குன்னு இப்ப தமிழ்நாட்டில் எங்க மாதிரி அடிமட்ட தொண்டன்ல இருந்து நிர்வாகிகள் பூரா நாங்க இருக்கோம். அவர் ஒன்னும் ஆக்கல. அவரை உருவாக்குனது பொதுச்செயலாளர். எந்த பின்னடைவும் இல்ல. அதிமுக விராலிமலையில இடைத்தேர்தலில் 100% வெற்றி பெற்று எடப்பாடியார் காலில் கொண்டாந்து வைப்போம். துரோகிகள் எங்கள் கட்சியை விட்டு துரோகிகள் வெளியாகி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்து இப்ப வந்து அதாவது நாங்க வந்து இப்ப கவர்மெண்ட் வந்திருந்தா இந்த மாதிரி துரோகிகள் இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பா. அதனால வந்து பொதுச்செயலாளருக்கு இப்ப நல்லபடியா எல்லாரையும் அடையாளம் கண்டுகிட்டாரு. அம்மாவோட ஆத்மனால துரோகிகள் பூரா அகன்றுட்டாங்க. யாரும் போக மாட்டாங்க. இது எல்லாமே உண்மை தொண்டர்கள் விராலிமலையில இருந்து வந்திருக்காங்க. விராலிமலையில அவர் வந்து 100% விராலிமலையில இந்த தடவை ரெட்டலை ஜெயிக்கும். 100% ஜெயிக்கும். அடுத்த வாட்டி எங்க எடப்பாடி அண்ணன் தான் சிஎம். 6 தொகுதி நாங்க ஜெயிப்போம். இது உறுதி. வேணா எழுதி வச்சுங்க. 6 தொகுதி. அதாவது இதற்கு முன்னாடி கருப்பையான ஒரு மாவட்ட செயலர் இருந்தாரு. அவர் கையில 6 தொகுதி ஜெயிச்சிச்சு. இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொகுதி அவர் ஒண்டி தான் ஜெயிச்சாரு. பாக்கி யாருக்குமே 15 வருடமா இவர் வந்ததுல இருந்து ஒரு தொகுதி தான் 3 பீரியடா ஜெயிச்சிருக்கு. இந்த தடவை நாங்க எல்லாரும் ஒன்று கூடி எல்லாரும் 6 தொகுதியும் ஜெயிச்சுக்கிறோம். இப்ப இடைத்தேர்தலில் விராலிமலையை ஜெயிச்சு கொண்டாந்து பொதுச்செயலர் காலடியில் காணிக்கையா வச்சிருவோம். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பழனிவேல்.